Hello friends, welcome to Arshi's Tasty Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ரொம்ப டேஸ்டா ஆனா சிம்பிளா பண்ணக்கூடிய ஒரு பொரியல் ரெசிபி தான் பார்க்க போறோம். மிக்ஸ்ட் பொரியல், அதாவது இதுல பீன்ஸ், கேரட், முட்டைக்கோஸ், கிரீன் பீஸ் எல்லாம் சேர்த்து செய்ய போறோம். நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம Arshi's Tasty Kitchen-ஐ Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களோட நோட்டிஃபிகேஷன்ல வரும். நம்ம சேனலை ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வாங்க இந்த பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மிக்சட் பொரியலுக்கு நான் இன்னைக்கு ஒரு பெரிய சைஸ் கேரட் எடுத்திருக்கேன், ஒரு 7 இருந்து 8 பீன்ஸ், ஒரு சின்ன பீஸ் கேபேஜ், ஒரு 1/4 கப் அளவுக்கு கிரீன் பீஸ் எடுத்திருக்கேன். கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ் இந்த மூணையுமே சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்து வச்சுப்போம். கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தையும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயை ஹீட் பண்ணிப்போம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் என்ன ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் மோஸ்ட்லி பொரியல்லாம் கோகோனட் ஆயிலில் தான் செய்வேன். எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கிறேன். உளுந்தம்பருப்பு நல்லா செவந்ததும் பெரிய வெங்காயத்தை சேர்த்துப்போம். இந்த வெங்காயம் சேர்த்து பொரியல் செய்யும்போது பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இனி ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுட்டு காயை ஒன்றா சேர்த்துப்போம். நறுக்கி வச்சுருக்க கேரட், பீன்ஸ், க்ரீன் பீஸ், அப்புறமா கேபேஜ் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்ல எண்ணெயில் வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு முட்டைக்கோஸ், பீன்ஸ், கேரட் எல்லாம் எண்ணெயில் நல்லா வதக்கும் போது அதோட பச்சை வாடை போயிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா இதை வதக்கி விடுவோம். இந்த பொரியல் கல்யாண வீடுகளில் அப்புறமா ஹோட்டல்லாம் அதிகமாக செய்வாங்க. ரொம்ப ஹெல்த்தியான பொரியலும் கூட. இந்த பொரியல் பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கேரட், பீன்ஸ், அப்புறமா கேபேஜ் இது எல்லாமே ஒரு கலரில் இருக்கிறதுனால. இதெல்லாம் வதங்குற டைம் இது கூடவே ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டை நல்லா நசுக்கி அதோட சேர்த்துருக்கேன். இந்த பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த காயெல்லாம் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா வதங்கியாச்சு. இப்போது இந்த பொரியலுக்கு தேவையான உப்பை இதோட சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இந்த பொரியலுக்கு அந்த காஞ்ச மிளகாவோட காரம் தான். இதுக்கு பதில் நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள். இது ரெண்டையும் சேர்த்து ஒன்றா நல்லா கலந்து விட்டுப்போம். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல் சேர்த்து அதையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிப்போம். ஒரு சிலர் இந்த பொரியல் செய்யும்போது இது கூடவே பாசிப்பருப்பை வேக வச்சு சேர்த்துப்பாங்க. பாசிப்பருப்பு சேர்த்து செய்யும்போது அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இப்போ இதோட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து ஒன்று நல்லா கலந்து விட்டுட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இது வேகிற டைம்லேயே அப்பப்போ லிட்டை ஓப்பன் பண்ணி காயெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். அப்போ தான் எல்லா காயும் ஒரே போல் வேகும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், காயெல்லாம் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு. அவ்வளவுதாங்க, நம்ம கலர்ஃபுல்லான மிக்சட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த பொரியல் சாம்பார், ரசம் கூடலாம் வச்சு சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த பொரியலை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.